திருமலைவாசனின் ஸ்ரீ வெங்கடேசனின் கானம் கேளுங்கள், ஸ்ரீஹரி லீலையை காணுங்கள். ஸ்ரீலட்சுமி பத்மாவை மார்பினில் சூடிய சுவாமியை பாருங்கள், வணங்கி வேதனை தீருங்கள். திருமலைவாசனின் ஸ்ரீ வெங்கடேசனின் கானம் கேளுங்கள், ஸ்ரீஹரி லீலையை காணுங்கள். ஸ்ரீலட்சுமி பத்மாவை மார்பினில் சூடிய சுவாமியை பாருங்கள், வணங்கி வேதனை தீருங்கள். கஷ்டங்கள் போக்கிடுவானே, கஷ்டங்கள் போக்கிடுவானே, கலியுக வரதனை நாடு. திருமலைவாசனின் ஸ்ரீ வெங்கடேசனின் கானம் கேளுங்கள், ஸ்ரீஹரி லீலையை காணுங்கள். ஸ்ரீலட்சுமி பத்மாவை மார்பினில் சூடிய சுவாமியை பாருங்கள், வணங்கி வேதனை தீருங்கள். சர்வலோகத்தின் சுபிட்சம் நாடி கூடிய முனிவர்கள் கண்களை மூடி யாகம் செய்ய இங்கு நாளும் சர்வசித்தம் செய்தார்கள் நாளும். யாகம் செய்ய இங்கு நாளும் சர்வசித்தம் செய்தார்கள் நாளும். நல்ல மனதோடு மந்திரம் சொல்லி நன்றாக செய்தார்கள் அன்றாடம் தொண்டு. யாகங்கள் செய்தார்கள் அன்று தேவர்கள் வாழ்த்தினார் என்று. யாகங்கள் செய்தார்கள் அன்று தேவர்கள் வாழ்த்தினார் என்று. யாக பலன்களை சாதித்து, யாக பலன்களை சாதித்து ஆனந்தங்கள் அடைந்தாரே. கணபதி கும்பவாமஹே கவிம் கவேனாமுபமஸ்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்ணன்மோதிபிஸ்ஸைததாதனம். யாக பலன்களை மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் யாருக்கு அர்ப்பணம் செய்வது என்பதை தாங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? சர்வலோக பிரியன், சர்வசக்தி உடையவன், பக்தர்களின் நேசனுமான அந்த பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணிப்பதே சாலச் சிறந்தது. ஆனால் பிரம்ம ஞானம் பெற்றவர்களாகிய நாம் சிருஷ்டிகர்த்த பிரம்மனை விட்டுக் கொடுக்க முடியுமா? வல்லமை படைத்தவர்கள் யோசிக்க வேண்டும். நாராயண நாராயண. மகரிஷிகள் எல்லாம் எதை குறித்தோ தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறது. ஆம் நாரதா, எமக்கு கிடைத்த யாக பலனை மும்மூர்த்திகளில் யாருக்கு அர்ப்பணிப்பதென்று சிறிதும் புரியவில்லை. இந்த சிக்கலை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும். நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை புதிய சிக்கலில் மாட்டி விடுவீர்கள் போலிருக்கிறதே. கிடைத்து விட்டது. அது என்ன நாரதா? வேறென்ன வழி? யாக பலனை சுவீகரிக்கும் அருகதை யாருக்கு உள்ளது என்று சோதித்து பார்க்க வேண்டும். அந்த மும்மூர்த்திகளை சோதிக்கும் சக்தி படைத்தவர் நம்மில் இருக்கிறார் என்கிறாயா நாரதா? இருக்கிறார். யார் அவர்? பிரபு மகரிஷி அவர்கள். மூவுலகிற்கும் சென்று மும்மூர்த்திகளை பரீட்சித்து யாக பலனை சுவீகரிக்கும் அருகதை உள்ளவரை நிர்ணயிக்கும் சாமர்த்தியம் சாட்சாத் அவருக்கே உள்ளது. யாம் இப்பொழுதே புறப்படுகிறோம். சுபம் உண்டாகட்டும். நாராயண நாராயண. திருமலைவாசனின் ஸ்ரீ வெங்கடேசனின் கானம் கேளுங்கள், ஸ்ரீஹரி லீலையை காணுங்கள். ஸ்ரீலட்சுமி பத்மாவை மார்பினில் சூடிய சுவாமியை பாருங்கள், வணங்கி வேதனை தீருங்கள். தன்னை மதிக்காத பிரம்மனை கோபித்து உனக்கினி பூஜைகள் ரத்தென்று சாப்பித்து கோபத்தில் வெகு நடந்தாரே, அதே வேகத்தில் கைலை சென்றாரே. கோபத்தில் வெகு நடந்தாரே, அதே வேகத்தில் கைலை சென்றாரே. அங்கு தன்னை மறந்து தாண்டவமாடிய சிவனை கண்டு சீனம் கொண்டாரே. முக்திக்கு பூஜையும் இல்லை, என் சாபத்திற்கு மாற்றம் இல்லை. உன் முக்திக்கு பூஜையும் இல்லை, என் சாபத்திற்கு மாற்றம் இல்லை. அக்னி ஜுவாலை போல பிருகுமுனி, அக்னி ஜுவாலை போல பிருகுமுனி வைகுண்டம் வந்தே நின்றாரே.
யோக நித்திரை கொண்ட விஷ்ணுவை கோபித்து பிருகுமுனி காலால் எட்டி உதைத்தாரே. நித்திரை கலைந்தாரே, முனி காலின் கண்ணை குற்றினாரே. சுவாமி நித்திரை கலைந்தாரே, முனி காலின் கண்ணை குற்றினாரே. யாக பலன்களை சுவாமிக்கு தந்து முனிவர் கோரிக்கை ஒன்று வைத்தாரே. விஷ்ணு அன்புடன் ஏற்றுக்கொண்டு முனியை வாழ்த்தினாரே. விஷ்ணு அன்புடன் ஏற்றுக்கொண்டு முனியை வாழ்த்தினாரே. விஷ்ணு செய்கையாலே ஸ்ரீலக்ஷ்மி, விஷ்ணு செய்கையாலே ஸ்ரீலக்ஷ்மி விம்மி விம்மி அழுதாரே. திருமலை வாசனின் ஸ்ரீ வெங்கடேசனின் கானம் கேளுங்கள், ஸ்ரீஹரி லீலையில் காணுங்கள். ஸ்ரீலட்சுமி பத்மாவை மார்பினில் சூடிய சுவாமியை பாருங்கள், வணங்கி வேதனை தீருங்கள்.